டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். குறைந்தபட்ச முதலீட்டோட கீரையை வச்சும் ஒரு பிராண்டை உருவாக்கலாம், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நல்ல கீரை மூலமாக நிரூபிச்சிட்டு இருக்கிறவர் ஜெகன். பசியோடு தூங்கிய ஒரு விவசாயி தான் இவர் விவசாயத்தில் ஈடுபட ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னும் 2 காரணங்களும் உண்டுன்னு சொல்லுவார் ஜெகன். ஜேசி குமரப்பா காந்திய தத்துவங்களுக்கு பொருளாதார வடிவம் கொடுத்தவர். 1946 இவரோட தலைமையில் தான் இந்தியாவோட முதல் வேளாண் சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாகவும் தனது நூல்கள் மூலமாகவும் பல தலைமுறையினர்களுக்கு நிலத்தோட வளம் பாதுகாக்கப்படணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லணுங்கிறதுல தீர்மானமாக இருந்தவர். கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்புன்னு காந்தி சொன்னார்னா அதுக்கு பொருளாதார கொள்கைகளை தந்தவர் ஜேசி குமரப்பா. நிலைத்த பொருளாதாரம், தாய்மை பொருளாதாரம் இவையெல்லாம் இவர் எழுதிய புத்தகங்கள். ஜேசி குமரப்பாவோட கொள்கைகள் மற்றும் அவரோட எழுத்துக்களால் உந்தப்பட்டு தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கணும்னு நினைச்சார் ஜெகன். இன்னொரு காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இவரோட கிராமத்தில் ஒரு சர்வே எடுத்தாருன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கணக்கெடுப்போட முடிவுகள் இவரோட எண்ணங்களுக்கு எரிபோட்டா மாதிரி ஆச்சுன்னு கூட வச்சுக்கலாம். இதுக்கு உந்துதல் ஜேசி குமரப்பாவோட கொள்கைகளும் புத்தகங்களும் தான். ஜெகனோட கிராமத்தில் இருக்கிறவங்களோட 60% வருமானம் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தங்களுக்கு மருந்து மாத்திரைகள் மற்றும் ஆல்கஹாலுக்காக செலவு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு ஏற்கனவே பார்த்தோம் தானே. அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பெரும்பாலும் வேற யாருக்கோ போகிறதுக்கு பதிலாக இயற்கை விவசாயம் செய்ய வச்சா நல்லா இருக்குமேனு தோணியிருக்கு. கிராமங்களை எப்படி தன்னிறைவு அடைய வைக்கலாம் அப்படிங்கிறதுல போச்சு இவரோட கவனம். இவர்கிட்ட நிலமெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஜெகனோட அப்பா வீடு கட்டுறதுக்காக வச்சுருந்த ஒரு 25 சென்ட் நிலத்தில் இப்போ விவசாயம்தான் செஞ்சுட்டு இருந்தாலும் விவசாய நிலங்களை லீஸுக்கு, அதாவது குத்தகைக்கு எடுத்து தான் இப்பவும் செஞ்சிட்ருக்கார். என்ன தான் ஒரு பேஷனோடையும் ஒரு நோக்கத்தோடையும் நல்ல கீரையை நடத்திக்கிட்டு வந்தாலும் பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் இல்லை. எல்லா தொழில்களைப் போல இவருக்கும் பிரச்சனைகள் உண்டு. அதை அவர் எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறது தான் நமக்கான பாடம். இவருக்கு வந்த ஒரு பெரிய சேலஞ்ச் தரத்தில் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவரோட கவனம் கீரையில், அதுவும் 45 வகை கீரைகள். வருஷம் முழுக்க ஒரே மாதிரியாக கிடைக்கணும்னா முடியுமா? ஜான்வரியிலேருந்து மார்ச் வரைக்கும் கீரை நல்லா விளையும். அப்புறம் கோடை காலத்தில், அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரை சுமாராக தான் இருக்கும். ஆடி மாதத்தில் மழை வந்தால் திரும்ப 2-3 மாதம் சரியாக இருக்கலாம். அப்புறம் நவம்பர் டிசம்பரில் மழை வந்துச்சுன்னா திரும்பி போச்சு. அப்போ கீரையை வச்சே ஒரு பிராண்டை உருவாக்கிக்கிட்டு இப்போ தான் விற்போம், அப்போ தான் விற்போம், மழை வந்தது, வெயில் அடிச்சதுன்னெல்லாம் சாக்கு போக்குகள் சொன்னால் கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டியை கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியலைன்னா தொடர்ந்து எப்படி தொழிலை நடத்துறது இல்லையா? இதுக்கு இவருக்கு சரியான ஒரு தீர்வு கிடைச்சிது. எப்படிப்பட்ட சொல்யூஷன் தெரியுமா? எந்த சொல்யூஷன் தனக்கு வேலைக்காகாதுன்னு இவர் நினைச்சாரோ அதுதான் சரியான சொல்யூஷன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஜெகனுக்கு கிடைச்சிது. அது என்னங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த மெசேஜிலிருந்து நமக்கான பாடங்கள். ஒரு லட்சியத்தோட ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்மளை மேலே உந்தி தள்ளி செயல்பட வைக்க மோட்டிவேஷன், அதாவது நமக்கான உந்துதல்கள் எங்கிருந்து வேணால் எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். நமக்கு தேவை ஒரு விழிப்புணர்வு, கற்றுக்கணும், செயல்படணுங்கிற ஆர்வம். ஏற்கனவே விவசாயத்தில் தான் ஈடுபடணும்னு நினச்ச ஜெகனுக்கு மேலும் ஆர்வம் கொடுத்தது ஜேசி குமரப்பாவோட கொள்கைகளும் புத்தகங்களும் தானே. நாம் செய்கிற தொழிலை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க புரிஞ்சிக்க நேரம் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் இல்லையா? பெரும்பாலான நேரம் தினசரி பிரச்சனைகளில் மூழ்கி இருக்கிற நாம் செய்ய தவறுற விஷயமும் இதுதான். இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேஷன், பர்பஸ் இவையெல்லாம் இருந்தாலும் தொழில் நடத்தும் போது சவால்கள் வராமல் இருக்காது, நிச்சயம் வரும். அவற்றை நாம் எப்படி சமாளிக்கிறோம், கையாளுறோங்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய தனித்துவமே. சரி, சேலஞ்சஸ் வருது, ஆனால் அதை மேனேஜ் பண்ணுற சூழலில் நம்மளோட புரிதல் தான் தவறாக இருந்தது, அதை மாற்றிக்கணும்னு வெளிப்படையாக ஒத்துக்கிற அந்த பணிவு, இதுவும் தேவையில்லையா? நிறைய நேரம் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தங்களுக்கு தெரியலைங்கிறத வெளியில் சொன்னால், இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது தங்களோட வீக்னஸை வெளிப்படுத்திடுமோ அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்.
கற்றுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் இதுவும் ஜெகன்கிட்ட நிறையவே இருந்தது. அதனால தானே ப்ரொடக்ஷனில் இருந்த அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிது. அவர் எந்த தவறான புரிதலோடு இருந்தார், அந்த புரிதலை எந்த சுச்சுவேஷன் மாற்றுச்சு, என்ன சொல்யூஷன் அவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சரியா? அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.